அம்மா அம்மா. அனு நீ வாங்க, நீ வாங்க உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. எங்க அம்மா இங்க? அத்தையா? அத்தை ஒரு விசேஷ வீட்டுக்கு போயிருக்காங்க. என்னாச்சு நீ? அப்படியா? என்கிட்ட அவங்க ஒண்ணுமே சொல்லலையா? இன்னைக்கு எங்க விசேஷ வீடு? எப்போ வருவாங்க? ஈவினிங் மேலதான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஈவினிங் மேலேயே வருவாங்க? எனக்கு அர்ஜென்ட்டா காசு வேற தேவைப்படுதே. அவ வேற சாயங்காலம் வந்து காசு கேட்பாள. இப்ப என்ன செய்யறது? கவின் கிட்ட கேட்டு எந்த யூஸும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அம்மாவும் இல்லை வீட்டில். இப்போ நான் யார்கிட்ட போய் காசு கேட்பேன்? சரி, வினோத் எங்க? அண்ணி வினோத் ஊர்ல இல்ல அண்ணி, வெளியூருக்கு போயிருக்காரு வேலை விஷயமா. அப்படியா? வினோத் எப்போ வெளியூருக்கு போனா? 2 நாள் ஆச்சு அண்ணி அவர் போய். எப்படியும் நாளா இல்லைன்னா நாளன்னைக்கு வருவாருன்னு நினைக்கிறேன். எரிச்சலா இருக்கு எனக்கு இப்போ. என்னாச்சு அண்ணி திடீர்னு வந்திருக்கீங்க? நீங்க ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரலாம்ல அவங்க இருக்கையில. சரி, இவகிட்ட வெக்கம் இல்லாம கேட்டுருவோம். வெக்கத்தை விட்டுட்டு வேற என்ன பண்றது? இந்த நேரத்துல நான் யார்கிட்ட போய் காசு கேட்க முடியும்? கேட்டாலும் உதவி பண்றதுக்கு யாரும் கிடையாது. அத்தை வீட்டுக்கு சத்தியமா போக முடியாது. நான் பண்ண காரியத்துக்கு அவங்க கிட்ட போய் காசு கேட்டா அவ்வளோதான். எல்லாம் இந்த கவினால வந்துச்சு. ஒரு 10,000 ரூபாய் கையில தந்துட்டு போனா இவ்வளோ தேவையா? அவர்கிட்ட இந்த காசு கூடவா இல்லாம இருக்கு? யார்கிட்டலாம் என்ன கெஞ்ச வச்சுட்டாரு. என்ன நீ என்னாச்சு சொல்லுங்க. ராதா, உன்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குமா? 10,000 ரூபாயா? எதுக்கு நீ 10,000 ரூபாய் கேக்குறீங்க? இல்ல ராதா, ஒரு அர்ஜென்டான தேவை இருக்கு, அதான் கேக்குறேன். உன்கிட்ட இருந்தா கொடு, உனக்கு இன்னும் 2 நாள்ல நான் திருப்பி கொடுத்துட்றேன். இல்லையா நீ என்கிட்ட எது 10,000 ரூபாய்? அவரு உங்க அம்மா கிட்ட தான் எல்லா காசும் கொடுப்பாரு. என்கிட்ட காசெல்லாம் இல்ல. நீ ஒரு 1000 ரூபாய் வேணா இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? அவமானம், இதை விட பெருத்த அவமானம் எனக்கு இந்த உலகத்திலே நடந்திருக்காது. இவள்லாம் என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு, வாங்கிக்கிறீங்களான்ட்டு கேக்குறான். அனு, உனக்கு இந்த அவமானம்லாம் தேவையா? இங்க வர்றதுக்கு முன்னாடி உங்க அம்மா இருக்காங்கன்னு கேட்டுட்டு வந்திருக்க வேண்டினே. என்ன நீ ரொம்ப அர்ஜென்டா? ஆமா ராதா, தேவைப்படுது. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அம்மா எப்ப கிளம்புனாங்க? இப்பதான் அண்ணி கிளம்புனாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நான் அவசரத்துல என் போனை வேற வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு போன் பண்ணி அவங்கள வீட்டுக்கு வர சொல்ல முடியுமா? சரிங்க நீ, அப்ப நான் வேணா போன் பண்றேன். அவங்க இன்னும் போயிருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். போன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேட்டுட்டு அண்ணி வந்திருக்காங்கன்னு வேணா சொல்றேன். அவங்க வந்தாலும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கே உன் வாய் இவ்ளோ கொளருது. சரி போ, உட்காருங்க அண்ணி. டீ காஃபி? நான் என்ன இந்த வீட்டோட விருந்தாளியா? போ, வேலையை பாரு. அம்மா அப்ப இருக்கவே கூடாது. நல்ல வேலை இவகிட்ட கேட்டேன் எப்போ கிளம்புனாங்கன்ட்டு. அந்த வேலைக்காரி முன்னாடி நான் இவ்வளோ அவமானப்படணும்ட்டு என் தலை எழுத்து. இப்படி அவமானப்படுத்திட்டா. எவ்வளோ கேட்காத கேள்வி கேட்டு போயிட்டா. அவள் காசை எப்படியாச்சும் நான் கையில் கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா அவ்வளோதான், எனக்கு தூக்கம் கூட வராது. பாப்பா வேற தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன். அம்மா சீக்கிரமாக வந்தால் காசை வாங்கிட்டு கிளம்பிடலாம். இவங்க வேற என்னெல்லாம் சொல்ல போகிறாங்களோ தெரியல காசு தர்றதுக்கு. உன் வீட்டுக்காரன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்ட்டு அவ்வளோ பேச்சு பேசுவாங்க. என்ன பண்ணுறது? அவங்க உண்மை தானே பேசுகிறாங்க. இவர் காசு தந்திருந்தா எனக்கு இவ்வளோ நிலைமை தேவையா? இங்கெல்லாம் வந்து நின்று காசு கேட்கணும்னு எனக்கு என்ன வந்துடுச்சு? ஏ ராதா, கேட்டியா எப்படி? ஒரு நிமிஷம் அண்ணி, ரிங்கு போகுது. இப்போதான் ரிங்கே போதா? இனிமே அவங்க எடுத்து அவங்க எப்போ இங்கே வர்றதா? விடிஞ்சிரும். அத்தை, அண்ணி வந்திருக்காங்க அத்தை, உங்களை கூப்பிடுறாங்க. இல்ல அத்தை, தெரியல, ஏதோ முக்கியமான விஷயமா. நீங்க உடனே வர்றீங்களா? இன்னும் நாளைக்கு போய்க்கோங்க அத்தை, பிரச்சனை இல்லை, வாங்க. சரிங்க அத்தை, வச்சட்டா? அப்பாடா, நல்ல வேலை அம்மா போகல போல. அண்ணி, அத்தைக்கிட்ட கேட்டேன், அவங்க போகல, இங்கதான் இருக்காங்களாம், போயிட்டு தான் இருந்தாங்களா. நான் போன் போட்டு கூப்பிட்டுட்டேன். உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது கொண்டு வரட்டா? சரி, போய் போடு. சரிங்க அண்ணி. என்ன விஷயம்னு தெரியலையா இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்ட்டு. அர்ஜென்ட்டா இவங்களுக்கு பணம் தேவைப்படுதா? அப்படி இவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. சரி, அத்தை வந்தோன்னு எப்படின்னு தெரிஞ்சுதானே ஆகும், அப்ப கேட்டுக்கிடுவோம். அம்மா சீக்கிரமா வாங்க. எவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்றது? பாப்பா வேற தனியா இருப்பா. சபா, என்ன வெயில். ஏட்டி அனு, ஏண்டி வர்றதா இருந்தா முன்ன கூட்டி சொல்ல மாட்டேன்? அங்க வர போயாச்சுன்னா திரும்பி வர்றேன். ஆமா, தயவு செஞ்சு தப்பாலாம் நினைச்சுக்கிறாதீங்க. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 10,000 ரூபாய் வேணும். கொஞ்சம் கொடுங்க, 2 நாள்ல திருப்பி தந்துடுறேன். 10,000 ரூபாய் வேணுமா? ஏண்டி அனு, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஆமா, அந்த வேலைக்காரி இருக்காள்ல, அவளுக்கு சம்பளம் கொடுக்கணும். 1ஆம் தேதிக்கு மேல ஆச்சு. அவளுக்கு நான் இன்னும் சம்பளம் கொடுக்கல. அவளுக்கு கொடுக்கறதுக்கு தான் கேட்கறேன்.
அதே இதுக்கடி என்கிட்ட கேட்குற? உன் வீட்டுக்காரர் இருக்கார்ட, அவர்கிட்ட கேட்க வேண்டியனா? அவர் ஒழுங்கு அந்த காசை தந்திருந்தா நான் ஏன் உன்கிட்ட கேட்க போறேன்? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? என்னடி நடந்துச்சு? அவர்கிட்ட போய் நான் காசு கேட்டேமா. அவர் என்ன கையில காசு இல்ல, வீட்டு செலவுக்கு தந்திருக்கேன்ல, அதை வச்சு சமாளிச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு நாள் கூட இப்படியெல்லாம் நடந்ததே கிடையாது. அவர் என்கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது எனக்கு. இதெல்லாம் அந்த வேலைக்காரி கிட்ட சொல்லி 2 நாள் பொருண்டு சொன்னேன். ஆனா அவ என் பேச்ச காது கொடுத்து கேட்கல. உனக்கு நான் என்ன வீட்டு வேலை ஃப்ரீயா செய்ய சொல்லி வந்தனா அப்படி இப்படின்னுட்டு ரொம்ப பேசிட்டா. எனக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. இப்போ இந்த சாயங்காலத்துக்குள்ள அவளுக்கு அந்த 10,000 ரூபாய் கொடுக்கலனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன்ட்டு என்ன மிரட்டுறா. நான் என்ன அப்படியே அவளுக்கு காசு கொடுக்காம இருந்துட போறேன்? இப்படியெல்லாம் அவன் என்கிட்ட பேசுறா. எனக்கு கஷ்டமா இருக்கு. அதான் உங்ககிட்ட கேட்கலான்ட்டு வந்தேன். ஏண்டி அனு, அந்த கவினுக்கு என்ன பிரச்சனையா? அது சரி, இதுதான் பிரச்சனையா? சபா, சரியான அடிதான். கவின் என்ன இப்படிதான் நடந்துக்கிடணும் இந்த அன்னிக்கிட்டேலாம். அதான் எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எப்பவும் இப்படி நடந்துக்கிட்டதே கிடையாது. ஒரு காசு விஷயம், அதுவும் இல்லாமல் வெறும் 10,000 ரூபாய்க்கு இப்படி நடந்துக்கிட்டு இருக்காரு. ஏண்டி அவர் காசு தரலாம் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டியன. நான் நேரத்தை வந்து தந்துருப்பேன்ல. நீங்கள் ஏதாவது என்ன திட்டுவீங்கன்னு தான் உங்ககிட்ட நான் சொல்லாமல் இருந்தேன். அவர் எது காசு தரல அப்படி இப்படின்ட்டு ஏதாவது சொல்லுவீங்கள்ல. தனி கொடுத்தனம் போனால் ஹாப்பியாக இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய சிக்கல் வரும்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்த்ததே இல்லை. அந்த வீட்டில் இருக்க வர காசுக்கெல்லாம் இதே இல்லை. எவ்வளோ காசுனாலும் அத்தை தருவாங்க கேட்டா. ஏய் சும்மா ரெடி, உடனே அதை இழுக்காத. உனக்கு என்ன இப்போ காசு வேணும்னா என்கிட்ட காடு, நான் தந்துட போகிறேன். அந்த வேலைக்காரிக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் அவன் உன்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துப்பா. அவள் அம்மா கிட்டே இரு, நான் சொல்கிறேன். அம்மா தயவு செஞ்சு அதெல்லாம் சொல்லாதீங்க. அடுத்த வேலைக்காரி கிடைக்காம போயிட போறா. அடுத்த மாதம் காசும் நீங்கள் தான் எனக்கு தர்ற மாதிரி இருக்கும். கவினை நம்பியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு என்ன கோவம்னா, அவர்கிட்ட கேட்டுட்டு நான் வேலைக்காரி ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தேன்ல, அதனால் அவருக்கு கோவம்னு நினைக்கேன். அதான் இப்படி காசு இல்லைன்னு சொல்லி எனக்கு தராமல் இருக்காரு. அதானே, காசெல்லாம் வேற எங்கே போகுதான்? கவினெல்லாம் அப்படி இருக்க மாட்டாரா? நீங்க கேட்டா உடனே தந்துருவாரு. ஆமாம், வந்துட்டா இவ. ஏண்டி வீட்டில் பொறுப்பா நீ இருக்க? உன்கிட்ட ஒரு 50,000 ரூபாயை தந்து வைக்க வேண்டாம் அந்த மனுஷன்? வீட்டில் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கான்ட்டு அவருக்கு எண்ணம் இருக்கா எப்படி? என் கையில 1000 ரூபாய் தான் இருக்கு. அவங்க பொண்ணுக்கு ஒரு இது, எனக்கு ஒரு இது. ஒரு தடவை ஒரு 2000 ரூபாய் ஒரு சாரி எடுக்கிறதுக்கு கேட்டேன். அதுக்கு என்ன பேச்சு பேசினாங்க. எதுக்கு இப்போ சாரி? இவகிட்ட நிறைய காசெல்லாம் கொடுத்துறாத, அவ்வளோத்தையும் செலவு பண்ணிடுவா அப்படி இப்படின்னுட்டு. இப்போ அவங்க பொண்ணு அவங்க கிட்ட 50,000 ரூபாய் வேணுமாம்ல. 50,000 ரூபாய் நல்ல கதையா இருக்க. இவங்கெல்லாம் எப்பதான் திருந்த போறாங்களோ தெரியல. சாரி என் வாயில இருந்துல அந்த வார்த்தை வரக்கூடாது. இவங்களாம் திருந்தவே மாட்டாங்க. நம்ம எதிர்பார்க்கறதும் தப்பு, இவங்க திருந்தவும் போறதில்லை. அம்மா சரி விடுங்க, இப்போ எனக்கு காசு வேணும், அவகிட்ட கொடுக்கணும். சரிடி, காசு தானே தர்றேன். ஆனா அந்த கவினை பார்த்து நான் 2 வார்த்தை கேட்கணும், கேட்டுட்டு தான் தருவேன். வா உன் வீட்டுக்கு போலாம். அம்மா தயவு செஞ்சு வேண்டாம், இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. உண்மையிலே அவர் கையில காசு இல்லையா என்னங்கிறது எனக்கு தெரியல, டவுட்டா தான் இருக்கு. அவர் இப்படியெல்லாம் நடந்துக்கிட மாட்டாரு. அதுவும் இல்லாம நான் ஏதாவது செலவு கேட்டா தரலன்னா பிரச்சனை இல்லை, அடுத்தவங்களுக்கு கொடுத்துக்கிறதுக்கு அவர் இப்படியே நடந்துக்கிட மாட்டாரா? எல்லாம் ஒன்ன பழி வாங்கணும்ட்டு. அது எது உண்மைன்ட்டு எனக்கு தெரியல. இப்போதைக்கு நீங்கள் காசு மட்டும் கொடுங்க. நீங்கள்லாம் வீட்டுக்கு வர வேணாம், பிரச்சனை பெருசாக்கிடுவீங்க. ஆமாடி, காசு வேணும்னா அம்மா வேணும், ஐடியா வேணும்னா அம்மா வேணும். வீட்டுக்கு வந்து ஏதாவது பேசினா பிரச்சனை 2000 போகுது. அப்படி சொல்லலை, இப்போதைக்கு வேண்டான்ங்கிறேன், விடுங்க. சரிடி விடு, காசு தர்றேன், வாங்கிட்டு போ. ஒரு நாள் இருக்கு உன் வீட்டுக்காரருக்கு.